வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா வடிவங்கள்லையுமே நம்ம எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சிக்கூடாதுங்க மக்களே. நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டுமே நம்ம சாப்பிட வேண்டியது தான் நல்லது. அந்த முட்டை மட்டும்தான் நமக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நமக்கு உடல் நல ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும். மாறாக நீங்கள் ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்தது பொரித்தது போன்ற வடிவங்கள், பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது, பச்சை முட்டையை அப்படியே சாப்பிட்றது உடச்சி, இது எதுவுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது. 1% கூட நன்மைகளை கொடுக்காது. நுண்ணுயிர் தொற்றுகளை தான் இந்த மாதிரி வகையான முட்டைகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அப்போ அவித்த முட்டைகளை நம்ம சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 முட்டைகள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். அத்லெட்டுகள்லாம் 2லேருந்து 4 முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், போன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, மரபு வழி, ஜெனட்டிக் ரீசன்ஸாலுமே கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பல பேருக்கு ஏற்படும். அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் முட்டைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிட்டு மீண்டும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கலாம். காரணம் முட்டைகளில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுவதால் இது வயது தொடர்பான ஊட்டச்சத்து குறைபாடான கண்கள் சார்ந்த கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்பட தடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கண்களுக்கு வேண்டிய அந்த பார்வைக்கு வேண்டிய உகந்த ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் ஏ, லியூட்டின், ஜியாக்சாந்தின் எல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கண் பார்வை திறனானது கூர்மைப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்பட்டு கண் ஆரோக்கியம் மேம்படும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கொழுப்பு மட்டும்தான் நமக்கு வேணும், கெட்ட கொழுப்பு நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய உடல்ல நம்மளுடைய இந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்காக தான் நம்ம முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ முட்டை சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு போதுமான அளவுக்கு அதிகரிக்கப்பட்டு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்படும். ஸோ இதனால் மூலமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதய துடிப்பும் இதன் மூலமாக சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இந்த மாதிரி பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கும் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முட்டையை ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ஆய்வுகளின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, கட்டுப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முட்டைகள் அப்படின்றது அதிக புரதச்சத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ உடல் எடை அதிகரிச்சுட்டே போயிடும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்கலாம் குறைந்த கலோரி இருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் எடையை குறைக்கணும். இப்போ நீங்கள் முட்டைகள்லாம் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை சாப்பிட்றீங்க, 2 முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு உணவாயிடும். மீதி உணவுகளை நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க, உடல் எடை அதிகரிச்சுட்டே போகாது. முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைச்சிட்டு கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிட்டு எரிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளை இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். ஸோ முட்டையை எடுத்துக்கிறது வெயிட்டை அதிகப்படுத்தும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர். அது நீங்கள் அளவாக சாப்பிடக்கூடியதை பொறுத்து இருக்குது. பசியை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் முட்டைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டை அது உங்களுக்கு லாஸ் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலின் அப்படின்ற அந்த முக்கியமான ஊட்டச்சத்தின் மூலமாக அமையக்கூடிய முட்டைகள் மூளைக்கு வேண்டிய அந்த கோலின் கொடுக்கறதால மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு முட்டை உதவிகரமாக இருக்குது. இதுக்கு நம்ம நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூளையில் இருக்கக்கூடிய கோலின் ஊட்டச்சத்து மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தாழ்த்தி மூளை நரம்புகளை தூண்டும். அதில் ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும். இதன் மூலமாக எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன்,
எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். நமக்கு அந்த மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம், பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள், டிமென்ஷியா போன்ற நோய்கள் இது மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம அதை சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கூடுதலான அளவில் அதிக எண்ணிக்கையில் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இந்த 5-6 முட்டையெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அது அதிக எண்ணிக்கையில் நீங்கள் சாப்பிடும். ஒரு சில பேருக்குலாம் 2 முட்டையை தாண்டி சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். வயிற்று உபுசம், வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு போன்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் முட்டையில் காணப்படக்கூடிய அந்த அதிக கொழுப்பு சத்து தான். அது வந்து செரிமானம் ஆகாததில் பிரச்சனை ஏற்படுத்திடும். அதனால் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து அளவோடு சாப்பிடுங்க. அளவோடு சாப்பிட்டா தான் நீங்கள் அந்த அலர்ஜியெல்லாம் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். சிறுநீரக கோளாறு ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது அவசியம். இப்போ முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு மருத்துவன்மைகளை கொடுக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முட்டையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.